நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட திட்டமாய் பேசுவார். கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபத்தோடு காத்திருக்கீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பேசுவார். அநேகர் நீங்கள் எங்களோடு கர்த்தர் பேசுகிறாரு, ஆண்டோடைய வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிலர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, அதற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை என்னை தெரிந்தவர்கள் ஒருவேளை இருப்பீங்கன்னா தொடர்ந்து இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற அடியானுக்காக நீங்கள் அதிகமாக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற இரண்டு சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற தலைப்பு அழைக்கிறார் என்ற அந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். உலகத்தில் நம்ம எல்லாரும் கூப்பிடுறாங்க, அழைக்கிறார் என்றால் கூப்பிடுகிறார் என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் 2 நபர்களை அழைத்தார். அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். அடுத்த வசனம் சொல்லுது, உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில் சிலர் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த அழைப்பு அப்படிங்கிறது இந்த வார்த்தையை கேட்குற எங்களுக்கெல்லாம் கிடையாது, அது ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான், அது கடவுளுக்கு தொண்டு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேருடைய மைண்டில் அப்படி ஒரு தாட் இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. அழைப்பு அப்படிங்கிறது, அழைப்பில் நிறைய விதங்கள் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 5 விதமான ஊழியங்கள் இருக்குது. 5 விதமான ஊழியத்தில் ஒன்று போதகர், இன்னொன்று மெய்ப்பன், இன்னும் சொல்லப்போனால் சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள், அப்புறம் அப்போஸ்தலர். இந்த 5 விதமான ஊழியங்கள் மட்டும்தான் அழைப்புக்குரியது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, நம்மை ஆண்டவர் பல விதங்களில் அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அழைக்கிறார் அப்படிங்கிறத இனி வர நாட்களில் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அதற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என்ன எதற்காக அழைக்கிறீங்க? என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அழைக்கிறவராக இருக்கீங்க? என்னை எதற்காக இந்த உலகத்தில் பாவத்தின் பின்னால், அசுத்தத்தின் பின்னால், அக்கிரமத்துக்கு பின்னால், துன்மார்க்கத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருந்த என்னை பார்த்து என்னை எதற்காக அழைச்சிங்க? என்னை எதற்காக உங்களுடைய அன்பை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிற இந்த தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வசனத்தை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க போகிறோம். அழைக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை, அந்த வார்த்தையை நம்ம உற்று கவனிச்சோம்னா, ஏன் எதற்காக அழைக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வைக்கப்படணும். ஏன் அழைக்கிறார்? அழைப்பதற்கான காரணம் என்ன?
எத்தனையோ பேர் அழைக்கிறார்ல, எத்தனையோ பேர் அழைச்சிருக்கலாம்ல. ஏன் என்ன மட்டும், என் குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்க, என்ன மட்டும் ஆண்டவர் ஏன் அழைக்கிறார்? என்ன மட்டும் ஏன் நீ எனக்கு வேணும், நீ என்னுடைய பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி உங்களை ஏன் அழைக்கணும்? யோசிக்கணும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். நல்ல கவனிங்க, எதற்காக உங்களை என்னை அவர் அழைத்தாராம்? ஐக்கியமாயிருக்கும்படி. யாரோடு ஐக்கியமாயிருக்கும்படி? நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருக்கும்படி உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார். அவரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும். அவரோடு ஐக்கியமாயிருக்கும்படியாக நம்மை அவர் என்ன செய்தார்? அழைத்தார். உலகத்தோடு இருக்கிற ஐக்கியம் வேற, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் வேற. உலகத்தில் இருக்கிற ஐக்கியம் அது சுயநலமானது. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அது சுயநலம் அல்லாதது. அநேகரை கிறிஸ்துவனுடைய அந்த சத்தியத்துக்குள்ளே, அந்த ஆமென் ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தினுடைய அந்த உண்மைத்துவத்துக்குள்ளே, சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சிக்குள்ளே அவர்களை நடத்தக்கூடிய தேவன் எப்படி விரும்புகிறாரோ அதன்படி நீங்களும் நானும் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்துக்குள் இருப்பதற்காக உங்களை என்னை அவர் அழைத்தார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை நீங்கள் சற்று உட்கார்ந்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் இந்த 9ஆம் வசனத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் உங்களை அழைக்கணும் அப்படின்னா, அவரோடு ஐக்கியமாக இருக்கும்படி, அவரோடு ஒன்றித்து இருக்கும்படி, அவரோடு இணைந்திருக்கும்படி, அவருக்கும் நமக்கும் எந்த வேறுபாடு இல்லாமல் அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, ஒரே சிந்தனை, ஒரே விருப்பம், ஒரே ஆவி இருக்கும்படி, அந்த ஐக்கியம் அவருக்கும் நமக்கு இருக்கும்படி அவர் அழைத்தார். ஒரு காலத்தில் அவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் இருந்தோம். மனம் போன போக்கில் வாழ்ந்தோம், மனம் போன போக்கில் பேசணும், மனம் போன போக்கில் நம்ம வாழ்க்கையை எதனாலும் தீர்மானிச்சுக்கிட்டோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களை என்னையும் அழைத்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாகிய அந்த ஸ்தானத்தை கொடுத்து, என்னுடைய பாவங்களை கழுவி, என்னுடைய அக்கிரமங்களை நீக்கி, அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்து அவரோடு இணைச்சிருக்கிறார் பாருங்க. அதுதான் ஐக்கியம், அதுதான் ஐக்கியம். அந்த ஐக்கியத்துக்குள் இருக்கும்படி அழைத்தார். ஏன் அழைக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில், அவரோட ஐக்கியமாயிருக்கும்படி அழைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அவரோட ஐக்கியம் இல்லாத ஒரு அழைப்பை ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு சொல்லுங்க, வேண்டாது. அவரோட ஐக்கியமா இருக்கணும். அழைக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில் அவருக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க இன்னும் சரியா அழைக்கப்படல. அவர் உங்களை அழைத்ததை நீங்க புரிந்து கொள்ளல. அவரோடு ஐக்கியமாயிருக்கும்படியாகத்தான் உங்களை அழைச்சாரு. உங்க மனம் போன போக்கில் நீங்க வாழ்வதற்கு இல்ல. கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு போர்வைக்குள்ள இருந்துகிட்டு என்னனாலும் செய்யலாம், அது கிடையாது, அது கிடையாது. அவரோட ஐக்கியமாயிருக்கும்படியாகத்தான் அழைச்சாரு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எங்கே இருந்து அழைத்தார் அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டின் உங்களுக்குள்ள இரும்புனா, ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது. ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அடுத்த வசனம் சொல்லுது, அந்தபடி எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். என் ஜனங்கள் இல்லை அப்படின்னு சொன்ன அவர் சொல்றார், ஏன் ஜனம் அப்படிம்பாரு. சிநேகிக்கப்படாதவள் சொன்னா நான் சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை என்னை அழைக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம் பார்த்தீங்களா? எதற்காக அவர் அழைத்தார்? ஐக்கியமாக இருக்கும்படி அழைத்தார்.
எங்கே இருந்து நம்மை அழைத்தார்? புறஜாதியாயிருந்த உங்களை என்னை அழைத்தார். நமக்கும் ஆண்டவருக்கு என்னங்க சம்பந்தம்? சொல்றாங்க, யூதர்களுக்கு ராஜாவா தானே அவர் பிறந்தார். இயேசு எங்கேயோ கிடக்கிற ஏதோ ஒரு பேர்ல பிறந்த, ஏதோ குடும்பத்தில் பிறந்த உனக்கும் இயேசுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்க பெரியவங்க பேசலாம், ரொம்ப படித்த மேதாவிகள் பேசலாம், தர்க்க சாஸ்திரிகள் பேசலாம். அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் புரிய வைப்பாரு, நம்ம எல்லாம் புறஜாதிகள், புறஜாதியா இருந்த உங்களை என்னை ஆண்டவர் அழைத்தார். நீ ஏன் பிள்ளையா நீ இருக்கணும்னு அழைத்தார். நீ ஒதுக்கப்பட்டவன் கிடையாது, நீ புறம்பாக்கப்பட்டவன் கிடையாது. எங்கேயோ பிறந்துட்டு நீ அனாதையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னைய நான் அழைக்கிறேன், வா அப்படின்னு உங்களையும் என்னையும் ஆண்டவர் புறஜாதியா இருந்த உங்களை என்னையும் அழைத்தாருங்க. அவருடைய வேலையை செய்ய, அவருடைய நாமத்தை அறிவிக்க, அவருக்கென்று வாழ, அவருக்கென்று ஒரு நல்ல ஜீவியத்தை வெளிப்படுத்த உங்களை என்னை அவர் அழைத்தார். புறஜாதியாயிருந்த என்னை அழைத்தார், உங்களை அழைத்தார், உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க, எங்கே இருந்து அழைத்தார்? புறஜாதியாயிருந்த இடத்திலிருந்து. பூமியின் ஸ்தோத்திரம், புறஜாதியாய் இருக்கிற அருவருக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு புறஜாதியான ஒரு இடத்துல இருந்து உங்களை என்னையும் அவர் அழைத்தார். எதற்காக அழைத்தார்? ஐக்கியமாய் இருக்கும்படி. எங்கே இருந்து அழைத்தார்? புறஜாதியாய் இருக்கிற இடத்துல இருந்து அழைத்தார். இன்னைக்கு புறஜாதியார்னு சொன்னால் இன்னைக்கு அதை ஸ்தோத்திரம் உலகத்தில் தேவனை அறியாதவர்களை புறஜாதியார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மைதான், தேவனை அறியாதவர்கள் அனைவருமே புறஜாதியார்கள். அப்படிப்பட்ட இடத்துல அவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார்னா, இந்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்வார்னா அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற உங்களையும் அவர் அழைப்பார், உங்களையும் அவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எப்படி அழைத்தார்? எப்படி அழைத்தார்? அழகாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாய் மாற்றினார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் எப்படி அழைக்கிறார்? முன்குறித்து தான் அழைக்கிறார். உங்களை என்ன எப்படி அழைக்கிறார்? முன்குறித்தார். நம்மளெல்லாம் யார் முன்குறித்தாங்களோ முன்குறிக்கலையோ அப்படின்னு நீங்கள்லாம் ஒரு வேளை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவர் தாயின் கற்பத்தை தோன்றும் முன்னே உங்களை முன்குறிச்சிட்டார். இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த பிள்ளை பிறக்கும், இந்த பிள்ளையை இத்தனை வயசில் நான் அழைச்சி என்னுடைய பணியை செய்வதற்கு, என்னுடைய வேலையை செய்வதற்கு நான் அழைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் முன்குறித்தார். அதன்படி அழைத்தார். அழைத்தவர் நீதிமானாக்கினார், நீதிமானாக்குகிறவர். அதன் நிமித்தம் அவர் மகிமைப்படுகிற காரியத்தை அவர் செய்வார். இந்த சத்தத்தை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை என்னை குறித்து உங்களுக்கு தெரியலாம். நான் பிறந்து வளர்ந்த ஊரில் இந்த நிகழ்ச்சி ஒருவேளை ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கலாம். என்னை குறித்து உங்களுக்கு தெரியும், நான் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால் நான் சொல்கிறேன், என்னை அவர் முன்குறித்தார். என்னை குறித்து எனக்கே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையை அவர் முன்னமே முன்குறித்தார். அவர் முன்னமே முன்குறித்ததுனால காலம் வரும்போது அவர் என்னை அழைத்தார். அவருடைய அழைப்புக்கு நான் என்னை கீழ்ப்படுத்தினேன். இன்னைக்கு அவருடைய நாமத்தினால அவருக்காக உபயோகப்படுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களையும் அவர் முன்குறித்தார் என்பது உண்மை. உங்களையும் அவர் அழைக்கிறார், உங்களையும் அவர் அழைக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, உங்களையும் அவர் அழைத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு இந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அழைப்பை குறித்து இது உண்மையா? இது உத்தரவாதம் உள்ளதா? ஒருவேளை இப்படி பேசுகிறவங்க பயங்கரமாக பேசிட்டு போயிடுவாங்க. இதை எப்படி நம்புறது? இதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இதுக்கு என்ன கேரண்டி இருக்குது அப்படின்னு ஒருவேளை சந்தேகம் உங்களுக்குள்ள வரும்னா, கர்த்தருடைய வேதம் நல்ல சான்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை வரங்களும்
அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அழைத்த அழைப்பு யாராலையும் மாற்றப்படவே படாது. நீங்க மாற்ற நினைச்சாலும் மாற்ற முடியாது. நீங்களே மாற்ற நினைச்சாலும் ஏதோ கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சாச்சு, சரி போதும், நம்ம சந்திக்கிற பிரச்சனை, நம்ம சந்திக்கிற அவமானம், நம்ம சந்திக்கிற எத்தனையோ இக்கட்டு, போதும் இனி நம்ம வேற ஏதாவது செய்வோம். விட மாட்டார். மாறாது, மாற்றவே முடியாது. உத்தரவாதத்தோடு வசனம் சொல்லுது, அவருடைய அழைப்பு மாற்றப்படக்கூடியது அல்ல, மாற்றப்படத்தக்கது அல்ல, மாற்றி அமைக்க முடியாது. உத்தரவாதத்தோடு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அழைப்பை மாற்ற முடியாது. அழைத்த பிறகு, அழைக்கப்பட்ட பிறகு நீங்களா நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அழைத்தவர் கர்த்தர், அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த அழைப்பு உங்க வாழ்க்கையில என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சோ அதை செய்யாமல் உங்களை என்னையும் கர்த்தர் ஓய்ந்திருக்க விடமாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அழைப்பின் உத்தரவாதம் என்ன? மாறாதது, மாற்றி அமைக்க முடியாது. இன்னைக்கு நான் பேசுகிற நான் ஒருவேளை மாறலாமே தவிர கர்த்தருடைய அழைப்பு மாறாது, மாறவே மாறாது. அவருடைய அழைப்பு மாறாது. முதலாவது எதற்காக அழைத்தார்? ஐக்கியமாய் இருக்கும்படி அழைத்தார். எந்த இடத்திலிருந்து அழைத்தார்? பிரஜாதியாயிருக்கிற இடத்திலிருந்து அழைத்தார். எப்படி அழைத்தார்? முன்குறித்து அழைத்தார். அதுக்கு என்ன உத்தரவாதம்? மாறவே மாறாது. அழைப்பு மாறவே மாறாது. ஏன் இவ்வளவு அழைப்பை குறித்து பேசணும் அப்படின்னா, அதற்கு முக்கியத்துவம் இருக்குங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 1 பேதுரு 1:15 வாசிக்கும் போது இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1 அதனுடைய 15 இப்படியாய் வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நல்லா கவனிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருக்கிறது. இதுக்கு தான் அழைச்சார். ஏன் அழைச்சாரு? நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தும்படி அழைத்தார். முதலாவது, ஏன்னா அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஜீவியத்தில் நடக்கையில் வெளிப்படுத்தும்படி நம்மை ஆண்டவர் அழைத்தார். உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்தமான இருந்தோமா? உலகத்தில் இருக்கும்போது எல்லாரும் நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களா? ஏப்பா என்ன பரிசுத்தமாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களா? என்ன ஒரு பாவியாக இருக்கிறாயா? ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அழைக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக அவரை போல பரிசுத்தவான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஏன் அழைத்தார்? நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கும்படி அழைத்தார். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி அழைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி இருந்தாரோ அதே போல ஒரு நடவடிக்கை, அதே போல ஒரு வாழ்க்கை முறை, அதே போல ஒரு வாழ்க்கை நெறிமுறையை உங்களுக்கும் எனக்கும் தந்து இந்த உலகத்தில் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்தார். 2வது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2:11 வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 2:11 மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று, பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. 2வது, எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்னா பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி, தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளும்படி நம்மை அழைத்தார். நாம் விருப்பப்படி வாழ்வதற்கு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு, அதற்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது. அதில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டும்படி பாத்திரவான்களாய் உங்களை என்னை ஆண்டவர்
அழைத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் வேறுபட்ட செய்தியாக இருக்குமானால் இதற்குள்ளே இருக்கிற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எதற்காக அழைத்தார்? ஐக்கியமாக இருக்கும்படி அழைத்தார். எங்கே இருந்து அழைத்தார்? பிரஜாதியிலிருந்து அழைத்தார். எப்படி அழைத்தார்? முன்குறித்து அழைத்தார். அழைத்ததனுடைய உத்தரவாதம் என்ன? மாறவே மாறாது. ஏன் அழைச்சாரு? அவரை போல பரிசுத்தமாக வாழும்படி. இன்னும் என்ன இருக்குது? அவருக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படி உங்களை என்னை அழைத்தார். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்குன்னா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் அழைப்பை உறுதிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அதற்கு பாத்திரவான்களாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். அழைக்கிறார் என்ற இந்த செய்தியின் மூலம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தைகள் இருதயத்துக்குள் விழப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் வளரட்டும். உமக்கு பிரயோஜனமான வாழ்க்கை முறைகளை உடைய பிள்ளைகள் வாழும்படி கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யுங்க. என்ன நோக்கத்துக்காக இந்த அடியனை கொண்டு பேசுனீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்தி தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் உங்களோடு கர்த்தர் இடைப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் சாட்சியை கர்த்தர் உண்டு பண்ணியிருப்பார். ஆனால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்கள் சாட்சிகளை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜாஸ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே